இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற யூனிட் வந்து பார்த்தீங்கன்னா crop production principles and practices. ஓகேவா? ஸோ பிஃபோர் we entering into the topic we just need to know about the basic definitions of pest, disease, nematodes and weeds. இப்போ pest அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா any organism detrimental to man, his property or any form of plant or animal life or any pathogenic agent injurious or potentially injurious to plants, plant products, livestock or man is defined as a pest. Insects sufficiently numerous to cause economic loss, அதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இன்செக்ட் பெஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? இப்போ டிசீஸ் அப்படின்னா என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா it is defined as a malfunctioning process that is caused by continuous irritation by the pathogen and or environmental factor. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேத்தோஜன் மூலியமாகவும் வரலாம், அது மட்டும் இல்லாமல் ஒரு என்விரான்மெண்டல் ஃபேக்டர் மூலியமாகவும் வரலாம். இப்போ ஒரு பிளான்ட் ஒரு குறிப்பிட்ட என்விரான்மெண்ட்டில் மட்டும்தான் சஸ்டெயின் பண்ணும் அப்படின்ற சுச்சுவேஷனில் அந்த பிளான்ட்டுக்கு அடாப்ட் ஆகாத ஒரு என்விரான்மெண்டல் கண்டிஷன்ஸ் அந்த இடத்துல ப்ரிவைல் ஆகுது அப்படின்னா அது கூட டிசீஸ் வர்றதுக்கு ஒரு காரணமாக இருக்கலாம். ஓகேவா? திஸ் வில் ரிசல்ட் இன் சம் சஃபரிங் ப்ரொடியூசிங் சிம்டம்ஸ். ஓகேவா? இப்போ நெமட்டோட்ஸ் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா தீஸ் ஆர் ஜஸ்ட் அ குரூப் ஆஃப் வார்ம்ஸ். தே அக்கர் நேச்சுரலி அண்ட் ஆர் வெரி ஹார்ட் டு டிடெக்ட் விஷுவலி. ஓகேவா? தீஸ் ஆர் காமன் சாயில் பெஸ்ட் தட் அஃபெக்ட் பிளான்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் வீட்ஸ் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஆர் பிளான்ஸ் தட் ஆர் அன்வான்டட் இன் அ கிவன் சுச்சுவேஷன் அண்ட் மே பி ஹார்ம்ஃபுல், டேஞ்சரஸ் ஆர் எக்கனாமிக்கலி டெட்ரிமெண்டல். இப்போ இந்த இடத்துல எக்கனாமிக்கலி டெட்ரிமெண்டல்னு ஏன் வீட்ஸ் சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பிளான்ஸுக்கு ஒரு குறிப்பிட்ட லெவலான நியூட்ரியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா தேவைப்படும். அது சாயிலிருந்து பிளான்ஸுக்கு போகும். ஓகேவா? இப்போ அந்த இடத்துல வீடோட கான்சன்ட்ரேஷன் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறப்போ அந்த பிளான்ஸுக்கு போகக்கூடிய நியூட்ரியன்ஸ்லேருந்து வீட்ஸ் தனக்கான நியூட்ரியன்ஸை எடுக்க ஆரம்பிச்சிடும். இப்போ வீடோட கான்சன்ட்ரேஷன் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளான்ட்டுக்கு போகிற நியூட்ரியன்ட் லெவல் வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாகிட்டே ஆரம்பிக்கும். ஸோ பிளான்ட்டுக்கு போகிற நியூட்ரியன்ட் லெவல் கம்மி ஆகுது அப்படின்ற பட்சத்தில் பிளான்ட் க்ரோத் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்டர்ப் ஆகும். அப்போ பிளான்ட்டோட க்ரோத் டிஸ்டர்ப் ஆகுது அப்படின்ற பட்சத்தில் அந்த பிளான்ட்டோட ஈல்டு கம்மியாகும். ஸோ ஈல்டு கம்மியாகிறப்போ அந்த இடத்துல ஆட்டோமேட்டிக்காக எக்கனாமிக்கலி அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டெட்ரிமெண்டலான விஷயம். ஓகேவா? ஸோ வீட்ஸ் ஆர் த சீரியஸ் த்ரெட் டு பிரைமரி ப்ரொடக்ஷன் அண்ட் தி ப்ரொடக்டிவிட்டி. ஓகே, இப்போ இன்டகிரேட்டட் பெஸ்ட் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா IPM இஸ் a sustainable approach to managing pests by combining biological, cultural, physical and chemical tools in a way that minimizes economic, health and environmental risk. அப்போ இதுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பிளான்ட்ல பெஸ்ட் இருக்குது அப்படின்னா அந்த பெஸ்ட்டை நம்ம எப்படி எலிமினேட் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னா நமக்கு பெஸ்டிசைட் ஸ்ப்ரே பண்ணுவாங்க. பட் பெஸ்டிசைடை ஒரு த்ரெஷோல்டு லெவலுக்கு மேலே நம்ம அதிகமாக ஸ்ப்ரே பண்ணுறோம் அப்படின்ற பட்சத்தில் அந்த பெஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த பெஸ்டிசைடுக்கு அகெயின்ஸ்டாக ரெசிஸ்டன்ஸை டெவலப் பண்ணிக்கும். ஓகேவா? இதை வந்து பார்த்தீங்கன்னா ரிசர்ஜன்ஸ் அப்படின்னு சொல்லி அக்ரிகல்ச்சரல் டேர்மில் சொல்லுவாங்க. ஸோ ரிசர்ஜன்ஸை அது டெவலப் பண்ணிருச்சு அப்படின்னா நீங்கள் பெஸ்டிசைடை அடித்தாலும் அந்த பெஸ்ட்டு சாகாது. அப்போ நம்ம என்ன பண்ணுவாங்க ஃபார்மர்ஸு? அதிகமாக பெஸ்டிசைட்ஸை ஸ்ப்ரே பண்ண ஆரம்பிப்பாங்க. இப்போ நம்ம அதிகமாக பெஸ்டிசைடை ஸ்ப்ரே பண்ணுறோம் அப்படின்னா அந்த சாயில் குவாலிட்டி இருக்குது வந்து பார்த்தீங்களா, இது வந்து டிட்டோரியேட் ஆக ஆரம்பிக்கும். அப்போ சாயிலோட குவாலிட்டி டிட்டோரியேட் ஆகுது அப்படின்ற பட்சத்தில் பிளான்ட் க்ரோத் ஸ்டாப் ஆகும். ஸோ இந்த விஷயங்களையெல்லாம் நம்ம எலிமினேட் பண்ணணும் அப்படின்ற காரணத்துக்காக தான் இந்த இன்டகிரேட்டட் பெஸ்ட் மேனேஜ்மெண்ட் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா வருது. ஸோ அதனால தான் the Government of India has adopted IPM as a cardinal principle and main plank of plant protection in the overall crop production program since 1985. ஸோ IPM அப்படிங்கிறது நம்ம கெமிக்கல் பெஸ்டிசைட்ஸை யூஸ் பண்ணாமல், அதாவது ரொம்ப மினிமல் லெவலில் யூஸ் பண்ணுவாங்க, அதிகமாக யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ அதுக்கு ஆல்டர்னேட்டிவாக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பயாலஜிக்கல் மெத்தட்ஸ் இருக்கும். பயாலஜிக்கல் மெத்தட்ஸ் அப்படின்னா இப்போ ஒரு பெஸ்ட் இருக்குது அப்படின்னா அதுக்கான நேச்சுரல் எனிமி அந்த எக்கோசிஸ்டத்தில் ஆல்ரெடி இருக்கும். அதை யூஸ் பண்ணி நம்ம அந்த பெஸ்ட்டை கில் பண்ணுறது பயாலஜிக்கல் மெத்தட். கெமிக்கல் மெத்தட் அப்படிங்கிறது பெஸ்டிசைட் ஸ்ப்ரே பண்ணி கொல்றது. ஃபிசிக்கல் மெத்தட்ஸ் அப்படிங்கிறது ஒன்றுமே கிடையாது. அந்த பெஸ்ட்டோட எக்ஸு, லார்வா இதெல்லாம் இருக்கும் இல்லையா, இதை ஃபுல்லாக நம்மளே வந்து பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல் மெத்தடில் க்ளீன் பண்ணுறது தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் மெத்தடுன்னு சொல்லுவாங்க. கல்ச்சரல் மெத்தட் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா முந்தியிருந்தே ஒரு பெஸ்ட்டு வராமல் இருக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு குறிப்பிட்ட ப்ராக்டிசஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்மர்ஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ இந்த எல்லா மெத்தடையும் நம்ம இன்டகிரேட் பண்ணுறதை தான் நம்ம இன்டகிரேட்டட் பெஸ்ட் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த இடத்துல கெமிக்கல்ஸுக்கு மட்டுமே கொடுத்த டிபெண்டன்ஸு கம்மியாகுது. ஸோ என்விரான்மெண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கன்சர்ன்ஸ் இல்லாமல் குறையுது. ஓகேவா? ஓகே, இப்போ இந்த IPMோட இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா மினிமைஸ் த கிராப் லாஸஸ் காஸ்ட் பை தி பெஸ்ட்.
promotes use of biopesticide and biocontrol agents in plant pest management. ஓகேவா? So conserve the diverse agro ecosystem for build-up of various natural enemies for the plant pest. இது வந்து பார்த்தீங்கன்னா என்ன மெத்தட்? இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பயாலஜிக்கல் மெத்தட். ஸோ ஐபிஎம் இது மக்களுக்கு போய் சேரணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா create awareness among farmers on the safe and judicious use of chemical pesticides, carrying out survey and surveillance for pests with main emphasis to forewarn the farmers on the potential epidemics of the plant pest. இதை வந்து பார்த்தீங்கன்னா பெஸ்ட் ஃபோர்காஸ்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க அக்ரிகல்ச்சரல் டேர்ம்ஸில். அதாவது ஒரு பெஸ்ட் வரப்போகுது அப்படின்னா அதுக்கான ட்ரேசபிலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ நம்ம அடிக்கடி சர்வே பண்ணி ஃபோர்காஸ்ட் பண்ணுறது மூலியமாக அந்த பெஸ்ட்டு வந்ததுக்கப்புறம் நம்ம என்னென்ன பண்ணணுமோ அதை ப்ரிவென்டிவ் மெஷராகவே பண்ணிட்டோம் அப்படின்னா ஈல்டு லாஸஸை நம்மளால் குறைக்க முடியும். இந்த ஐபிஎம்மை நம்ம எல்லா ஃபார்மர்ஸும் கொண்டு போய் சேர்க்கறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா பாப்புலரைசிங் ஐபிஎம் இன் ஃபார்மிங் கம்யூனிட்டி பை இம்பார்ட்டிங் ட்ரைனிங் டு எக்ஸ்டென்ஷன் ஃபங்க்ஷனரிஸ் and the farmers at the grassroots level. ஓகே, இந்த ஐபிஎம்ல என்னென்னலாம் கன்ஸ்ட்ரெயின்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இன்ஸ்டிடியூஷனல் கன்ஸ்ட்ரெயின். ஐபிஎம் ரெக்வயர்ஸ் இன்டர்டிசிப்ளினரி அப்ரோச் டு சால்வ் பெஸ்ட் ப்ராப்ளம், லேக் ஆஃப் கோஆர்டினேஷன் அமாங் டிஃப்ரெண்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸ். ஓகேவா? இப்போ ஒரு ப்ராக்டிஸ் இருக்குது, அதை நம்ம எல்லார்ட்டையும் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னா அந்த ப்ராக்டிஸஸ் தரக்கூடிய இன்ஸ்டிடியூஷன் ஃபஸ்ட்டு எஃபெக்டிவாக இருக்கணும். நெக்ஸ்ட்டு ஐபிஎம் பற்றின அவேர்னஸ் இன்னும் நிறையா ஃபார்மருக்கு கிடையாது. இதை நம்ம இன்ஃபர்மேஷன் கன்ஸ்ட்ரெயின்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சோசியாலஜிக்கல் கன்ஸ்ட்ரெயின்ட்னு சொல்லுவாங்க. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில ஃபார்மர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஐபிஎம்மை பற்றி அவேர்னஸ் இருந்தும் அவங்களோட ஒரு கல்ச்சரல் பிஹேவியர் இருக்குல்ல, நான் என் ஃபீல்டுக்கு இதை தான் பண்ணுவேன் அப்படின்ற ஒரு பிலீஃப் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இருக்கும். அதை விட்டு அவங்களால வெளியே வர முடியாது. இதுதான் சோசியாலஜிக்கல் கன்ஸ்ட்ரெயின்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. எக்கனாமிக்கல் கன்ஸ்ட்ரெயின் அப்படின்னா இந்த ஃபார்மர்ஸையும் எக்ஸ்டென்ஷன் ஒர்க்கர்ஸையும் இந்த ஐபிஎம் டெக்னாலஜி நம்ம கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னா அதுக்கு தேவையான ஃபண்ட்ஸ் வேணும். பட் அந்த ஃபண்ட்ஸ் லேக்காக இருக்கிறது தான் எக்கனாமிக் கன்ஸ்ட்ரெயின். இதில் பொலிட்டிக்கல் கன்ஸ்ட்ரெயின் அப்படின்னு என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு பெஸ்டிசைட்ஸ் அதிகமாக யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். பட் இப்போ பெஸ்டிசைட் யூஸை கம்மி பண்ணிட்டு நம்ம இந்த மெத்தடெல்லாம் அதிகமாக யூஸ் பண்ணுறது மூலிமா பெஸ்டிசைடோட மார்க்கெட் கம்மியாகும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கன்ஸ்ட்ரெயின்ட் இருக்குது. செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் பெஸ்டிசைடுக்கு நிறையா சப்சிடி கொடுக்குறாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்டகிரேட்டட் டிசீஸ் மேனேஜ்மெண்ட். இதுவும் சேம் தான். அதை நம்ம பெஸ்ட்டுக்கு என்ன பண்ணமோ அதவே இதை வந்து பார்த்தீங்கன்னா டிசீஸுக்கு பண்ண போகிறோம். பை மினிமைசிங் தி லெவல் ஆஃப் அ கெமிக்கல் tools and promoting the other methods also. ஓகேவா? in general it is the integration of all possible and suitable management techniques for the control of diseases. The practices which needs to be avoided in IDM are indiscriminate use of fungicides. ஓகேவா? அதிகமாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபங்கிசைட்ஸை யூஸ் பண்ணக்கூடாது. மோனோகல்ச்சர் அப்படின்னா ஒரே கிராப்பை திரும்ப நம்ம கல்டிவேட் பண்ணிகிட்டே இருக்கிறது. க்ரோயிங் ஆஃப் சசெப்டபிள் கல்டிவார்ஸ் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு டிசீஸ்க்கு இந்த கல்டிவார் ரொம்ப சசெப்டபிள் அப்படின்னா இந்த டிசீஸ் அந்த கல்டிவாரை அஃபெக்ட் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகம். அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு டிசீஸ் இருக்குது அப்படின்னா அந்த டிசீஸ் ரெசிஸ்டன்ட் வெரைட்டியை நம்ம டெவலப் பண்ணி அதை தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கல்டிவேட் பண்ணணும். ஓகேவா? இப்போ இன்டகிரேட்டட் டிசீஸ் மேனேஜ்மெண்ட் என்ஷூர்ஸ் தி ப்ராப்பர் மேனேஜ்மெண்ட் ஆஃப் அ சாயில் ஹெல்த், யூஸ் ஆஃப் ஹெல்த்தி சீட்ஸ் அண்ட் பிளான்டிங் மெட்டீரியல், அப்ளிகேஷன் ஆஃப் ஃபங்கிசைட்ஸ் வென் ரெக்வயர்ட், field sanitation and cultural practices which suppress the disease, use of biocontrol agents. இது வந்து பார்த்தீங்கன்னா biological method and growing resistant plant genotypes. ஓகேவா? நெக்ஸ்ட் இப்போ பிரின்சிபல்ஸ் ஆஃப் இன்டகிரேட்டட் டிசீஸ் மேனேஜ்மெண்ட் அப்படின்னா என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா அவாய்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இட் இன்வால்வ்ஸ் அவாய்டிங் டிசீஸ் பை பிளான்டிங் அட் டைம் வென் ஆர் இன் ஏரியாஸ் வேர் இனோகுலம் இஸ் ஆப்சன்ட் ஆர் இன்எஃபெக்டிவ் டியூ டு என்விரான்மெண்டல் கண்டிஷன்ஸ். இனோகுலம் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பார்ட் ஆஃப் தி பேத்தோஜன் that can cause that particular disease. ஓகேவா? இப்போ ஒரு இடத்துல ஒரு டிசீஸோட இனோகுலம் இருக்குது அப்படின்னா அந்த பிளேஸை அந்த டிசீஸ் அஃபெக்ட் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? The major aim is to enable the host to avoid contact with the pathogen or to ensure that the susceptible stage of the plant does not coincide with the favorable condition of the pathogen. இதுக்கான மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பிளான்ட் அஃபெக்ட் ஆகிற
ஸ்டேஜும் அந்த பேத்தோஜனுக்கான ஃபேவரபிள் கண்டிஷன்ஸும் சேமாக இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பிளான்ட் அந்த டிசீஸ் காஸ் பண்ணுறதுக்கான எல்லா பாசிபிலிட்டிஸும் இருக்குது. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா அந்த இனோகுலமை நம்ம அவாய்ட் பண்ணுறோம். ஓகேவா, இதை தான் அவாய்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ எக்ஸ்க்ளூஷன் அப்படின்னா இட் மீன்ஸ் ப்ரிவென்டிங் த இனோகுலம் ஃப்ரம் என்டரிங் ஆர் எஸ்டாப்ளிஷிங் இன் அ ஃபீல்ட் ஆர் ஏரியா வேர் இட் டஸ் நாட் எக்ஸிஸ்ட். ஒரு பர்டிகுலர் டிசீஸ்க்கான இனோகுலம் ஒரு பர்டிகுலர் ஃபீல்டில் வராமல் தடுக்கிறத எக்ஸ்க்ளூஷன் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு எராடிகேஷன் அப்படின்னா த ப்ராசஸ் ஆஃப் ரெடியூசிங், inactivating, eliminating or destroying the inoculums at the source. இது எராடிகேஷனுக்கும் எக்ஸ்க்ளூஷனுக்கும் என்ன டிஃபரன்ஸ்னு பார்த்தீங்கன்னா எராடிகேஷன் அப்படிங்கிறது ஆல்ரெடி அந்த ஃபீல்டில் அந்த இனோகுலம் வந்துருச்சு. பட் அதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரெடியூஸ் பண்ண போகிறோம், இன்ஆக்டிவேட் பண்ண போகிறோம், ஈவன் எலிமினேட் பண்ண போகிறோம், அந்த இனோகுலமை டெஸ்ட்ராய் பண்ண போகிறோம். ஓகேவா, ஸோ இது மூலியமாக இந்த டிசீஸை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கன்ஸ்ட்ரெயின் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் அப்படிங்கிறது ஒன்றுமே கிடையாது. ஒரு ஃபீல்டில் அந்த இனோகுலம் வரவிடாமல் இருக்கணுங்கிறதுக்காக நம்ம என்னென்ன மேனேஜ்மெண்ட் ப்ராக்டிசஸ்லாம் பண்ணுவோமோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷன். சம்டைம்ஸ் த பிரின்சிபல்ஸ் ஆஃப் அவாய்டன்ஸ், exclusion and eradication may not be sufficient to prevent the contact of host with the pathogen, thus development of the disease is imminent. நெக்ஸ்ட் ஹோஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பயோடெக்னாலஜிக்கல் மெத்தட்ஸை யூஸ் பண்ணி ஜெனட்டிக் இன்ஜினியரிங் மூலிமா அந்த டிசீஸ் ரெசிஸ்டன்ட் கல்டிவாரை நம்ம ப்ரொடியூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அந்த ஹாஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டிசீஸ்க்கு ரெசிஸ்டண்ட்டாக இருக்கும். இதை தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஹாஸ்ட் ரெசிஸ்டன்ஸ்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் தெராப்பி, இது வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிள் தான். இட் இஸ் அ ட்ரீட்மெண்ட் ஆஃப் இன்ஃபெக்டட் ஹாஸ்ட் பிளான்ட் விச் இஸ் அட்டம்ப்டட் இன் கேஸ் ஆஃப் எக்கனாமிக்கலி இம்பார்ட்டன்ட் ஹார்டிகல்ச்சரல் பிளான்ஸ். As a principle of plant disease control, it provides an opportunity to cure or rejuvenate the diseased host plant by the use of chemical or physical agents. ஓகே, இப்போ எதுக்கு ஐடிஎம் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10 to 30% ஆஃப் கிராப் ப்ரொடக்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிசீசஸ்னால லாஸ் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, இப்போ நம்ம கெமிக்கல் ஃபங்கிசைட்ஸை அதிகமாக டிசீஸ்க்கு யூஸ் பண்ணுறோம். பட் ஒரு கட்டத்தில் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம அப்ளை பண்ணக்கூடிய கெமிக்கல்ஸோட கான்சன்ட்ரேஷன்லாம் ரொம்ப அதிகமாகுது. அப்படிங்கிற பட்சத்தில் அது என்விரான்மெண்டலுக்கு ஒரு டெட்ரிமெண்டலான விஷயமா அமையும். ஓகேவா, நெக்ஸ்ட்டு நான் இப்போ அதை சொன்ன பார்த்தீங்களா அந்த டிசீஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ரெசிஸ்டண்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா அந்த பர்டிகுலர் ஃபங்கிசைடுக்கு அகைன்ட்டாக டெவலப் பண்ணிக்கிறோம். எப்போது நம்ம வந்து அதிகமான கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிற பட்சத்தில். சில நேரங்களில் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம அப்ளை பண்ணக்கூடிய ஃபங்கிசைட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சொன்னோம்ல நேச்சுரல் கெமிக்கல்ஸ், நேச்சுரல் எனிமீஸ் அப்படின்னு சொன்னோம்ல பயாலஜிக்கல் மெத்தடில், அந்த நேச்சுரல் எனிமீஸையுமே வந்து பார்த்தீங்கன்னா சில நேரம் கொன்றும். அப்போது நேச்சுரல் எனிமீஸ் அப்படிங்கிறது நமக்கு ஒரு பெனிஃபிஷியலான விஷயம். அதுதான் நம்மளுக்கு அஃபெக்ட் பண்ணுற பெஸ்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா கில் பண்ணுறதுக்கான ஒரு பயாலஜிக்கல் டூல். ஓகே, இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா மேனேஜ்மெண்ட் ஆஃப் நெமட்டோட்ஸ். நெமட்டோட்ஸ் இன்ஃபெக்டட் பிளான்ட்ஸ் ஆர் நாட் ஓன்லி வீக்கண்ட் பட் their root system are more susceptible to secondary infections by fungi or bacteria. The majority of nematode species lives in the soil on decaying plant material where they are active in decomposition and nutrient recycling. Correct identification is the first step when a nematode problem is suspected. நம்ம ஃபஸ்ட்டு நெமட்டோட மேனேஜ் பண்ணணும் அப்படின்னா நம்ம செய்யக்கூடிய ஃபஸ்ட் ஸ்டெப் கரெக்ட் ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் நெமட்டோட். செகண்ட் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த நெமட்டோட பாப்புலேஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கிராப்பை த்ரெட்டன் பண்ணுற அளவுக்கு இருக்கா அப்படிங்கிற விஷயத்தை நம்ம டிட்டர்மைன் பண்ணணும். தேர்டு வந்து பார்த்தீங்கன்னா சாயில் சாம்பிள்ஸ் டேக்கன் டியூரிங் வார்ம் வெதர் வேர் பிளான்ட்ஸ் ஆர் க்ரோயிங் ஆர் மோர் யூஸ்ஃபுல் இன் ரிவீலிங் நெமட்டோட் ப்ராப்ளம்ஸ் தென் சாம்பிள்ஸ் டேக்கன் இன் வின்டர் ஆர் ஃப்ரம் ஃபாலோ லேண்ட். இப்போது நம்ம சாயில் டெஸ்டிங் பண்ணுறோம் அப்படின்னா அந்த நெமட்டோட பாப்புலேஷனை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக நம்ம சாயில் டெஸ்டிங் பண்ணுறோம் அப்படின்னா அது வார்ம் வெதராக இருக்கணும். அப்படி இல்லைனா பிளான்ட் ஆல்ரெடி க்ரோ ஆகிட்டு இருந்த ஒரு லேண்ட்லேருந்து ரிவ்யூ எடுக்கணும். அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாக்ட் நெமட்டோட வந்து பார்த்தீங்கன்னா அது ரிஃப்ளெக்ட் பண்ணும். தென் வின்டர் ஆர் ஃப்ரம் தி ஃபாலோ லேண்ட். ஓகேவா, ஃபாலோ லேண்ட் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எந்த கிராப்பும் இப்போதைக்கு போடாமல் இருக்கக்கூடிய ஒரு லேண்டு. சிம்பிளாக அப்படின்னு வச்சுக்கோங்க. தே ரீப்ரொடக்டிவ் ரேட் இஸ் ஸ்லோயர் அட் கூலர் டெம்பரேச்சர் ஸோ பாப்புலேஷன்ஸ் பில்ட் அப் மோர் ஸ்லோலி. அப்போ இதுலேருந்து என்ன சொல்லலாம் அப்படின்னா கூல் சீசன் கிராப்ஸில் நெமட்டோட் டேமேஜ் கம்மியாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, இயர்லி ஸ்ப்ரிங் பொட்டேட்டோஸ் ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் ஆர் ரேர்லி டேமேஜ்டு பை தி நெமட்டோட்ஸ். ஓகே, இதில் மேனேஜ்மெண்ட் ப்ராக்டிஸ்லாம் என்னென்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா
ஒரு பர்டிகுலர் ஏரியாவில் நெமட்டோட் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு அவங்க ஐடென்டிஃபை பண்ணிட்டாங்க அப்படின்னா அதில் இருந்து மற்ற ஃபீல்டுக்கும் ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி ரொம்பவே அதிகம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஐசோலேட் பண்ணணும். ஓகேவா? இனிஷியலாக ஒரு ஸ்மால் இன்ஃபெஸ்டட் ஏரியாவில் இருந்து நெமட்டோட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வருஷத்துக்கு 3 feet அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்ப்ரெட் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கிராப் ரொட்டேஷன். கிராப் ரொட்டேஷனால் எப்படி நம்ம நெமட்டோட மேனேஜ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொட்டேஷன் டு நான் ஹாஸ்ட் கிராப்ஸ் ஃபார் மோர் தென் அ இயர் ரெடியூசஸ் தி பாப்புலேஷன் பிலோ டேமேஜிங் லெவல்ஸ் பட் வில் நாட் எலிமினேட் தம். ஸோ இது வந்து 100% அந்த நெமட்டோட எலிமினேட் பண்ணாது. பட் நான் ஹாஸ்ட் கிராப்பை நம்ம நெக்ஸ்ட் கிராப் ரொட்டேஷனில் க்ரோ பண்ணுறோம் அப்படின்ற சுச்சுவேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நெமட்டோடோட லெவலை வந்து பார்த்திங்கன்னா நம்ம கம்மி பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இன்க்ரீசிங் சாயில் ஆர்கானிக் மேட்டர். ஹையர் சாயில் ஆர்கானிக் மேட்டர் கண்டென்ட் ப்ரொடெக்ட்ஸ் பிளான்ட்ஸ் அகேன்ஸ்ட் நெமட்டோட்ஸ் பை இன்க்ரீசிங் சாயில் வாட்டர் ஹோல்டிங் கெப்பாசிட்டி அண்ட் என்ஹான்சிங் த ஆக்டிவிட்டி ஆஃப் தி நேச்சுரலி அக்கரிங் பயாலஜிக்கல் ஆர்கானிசம்ஸ் தட் கம்பீட் வித் நெமட்டோட்ஸ் இன் தி சாயில். இப்போது ஒரு சாயிலில் ஆர்கானிக் மேட்டர் கண்டென்ட் அதிகமாக இருக்குது அப்படின்னா அந்த சாயிலோட வாட்டர் ஹோல்டிங் கெப்பாசிட்டி வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்கும். ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாயில் ஆல்ரெடி நேச்சுரலாக இருக்கக்கூடிய பயாலஜிக்கல் ஆர்கானிசம்ஸ் இருக்கும்ல அதை வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரென்தன் பண்ணும். ஸோ அதை நம்ம ஸ்ட்ரென்தன் பண்ணிட்டோம் அப்படிங்கிறப்போ அது நெமட்டோட்ஸோட கம்பீட் பண்ணும். ஸோ நெமட்டோட்ஸுக்கு கிடைக்கக்கூடிய நியூட்ரியன்ஸ் லெவல்லாம் கம்மியாகும். ஸோ நியூட்ரியன்ஸ் லெவல் கம்மியாகிறப்போ நெமட்டோடோட இன்சிடென்ட்ஸ் கம்மியாகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாலோ பீரியட். எ ஃபாலோ பீரியட் ஆஃப் 2 years வித் நோ சசெப்டபிள் பிளான்ட்ஸ் இன் த ஃபீல்ட் டிக்ரீசஸ் தி நெமட்டோட் பாப்புலேஷன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 வருஷத்துக்கு எந்த விதமான கிராப்பும் போடாமல் வெறும் நிலமாவே விட்டுட்டோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த இதில் எந்த விதமான ஒரு சசெப்டபிள் பிளான்ட்ஸும் இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னா நெமட்டோட் பாப்புலேஷனை நம்மளால் கம்மி பண்ண முடியும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிராப் ஃபீல் கம்போஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நெமட்டோட மேனேஜ் பண்ணுறதுக்கு ஒரு முக்கியமான டூல். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்டகிரேட்டட் வீட் மேனேஜ்மெண்ட். இதுவும் சேம் தான். இன்டகிரேட்டட் பெஸ்ட் மேனேஜ்மெண்ட் அண்ட் இன்டகிரேட்டட் டிசீஸ் மேனேஜ்மெண்ட்டில் என்ன பார்த்தோம் அப்படின்னா அதே கான்செப்ட் தான் இந்த இன்டகிரேட்டட் வீட் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது. ஓகே, இப்போ எதுக்கு இந்த இன்டகிரேட்டட் வீட் மேனேஜ்மெண்ட் அப்படின்னா ஒன் மெத்தட் ஆஃப் வீட் கண்ட்ரோல் மே பி எஃபெக்டிவ் அண்ட் எக்கனாமிக்கல் இன் அ சிச்சுவேஷன் அண்ட் இட் மே நாட் பி ஸோ இன் அதர் சிச்சுவேஷன். இப்போ நம்ம நிறையா மெத்தட்ஸ்லாம் பார்த்தோமா, பயாலஜிக்கல் மெத்தட், ஃபிசிக்கல் மெத்தட், கெமிக்கல் மெத்தட், கல்ச்சரல் மெத்தட். ஸோ ஒரு மெத்தட் ஒரு நேரத்தில் வேணால் எஃபெக்டிவாக இருக்கலாம். பட் இந்த இன்டகிரேட்டட் வீட் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது எல்லா நேரத்துலையுமே வந்து பார்த்தீங்கன்னா குவைட் எஃபெக்டிவாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? நோ சிங்கிள் ஹெர்பிசைட் இஸ் எஃபெக்டிவ் இன் கண்ட்ரோலிங் ஒய்ட் ரேஞ்ச் ஆஃப் வீட் ஃப்ளோரா. ஓகேவா? கண்டினியூஸ் யூஸ் ஆஃப் சேம் ஹெர்பிசைட் கிரியேட்ஸ் ரெசிஸ்டன்ஸ் இன் தி எஸ்கேப்டு வீட் ஃப்ளோரா ஆர் காசஸ் ஷிஃப்ட் இன் த ஃப்ளோரா. இது நம்ம ஆல்ரெடி சொன்னது தான். கண்டினியூஸாக ஒரு விஷயத்தை நம்ம யூஸ் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா அந்த நம்ம எதை யூஸ் பண்ணுறோம் அப்படின்னோ அதுக்கு அகெயின்ஸ்டான ரெசிஸ்டன்ஸை வந்து பார்த்தீங்கன்னா அந்த பர்டிகுலர் வீடு வந்து பார்த்தீங்கன்னா டெவலப் பண்ணிக்கிறோம். ஓகேவா? கண்டினியூஸ் யூஸ் ஆஃப் ஒன்லி ஒன் ப்ராக்டிஸ் மே ரிசல்ட் இன் சம் அன்டிசைரபிள் எஃபெக்ட். ஒன்லி ஒன் மெத்தட் ஆஃப் வீட் கண்ட்ரோல் மே லீட் டு இன்க்ரீஸ் இன் பாப்புலேஷன் ஆஃப் அ பர்டிகுலர் வீல்டு. இப்போது அந்த 4 மெத்தடில் ஒரு மெத்தடை மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ணிகிட்டே இருக்கோம் அப்படின்னா அந்த வீடோட பாப்புலேஷன் அதிகமாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இன்டிஸ்கிரிமினேட் ஹெர்பிசைட் யூஸ் அண்ட் இட்ஸ் எஃபெக்ட் ஆன் தி என்விரான்மெண்ட் அண்ட் ஹியூமன் ஹெல்த். ஓகே, இந்த இன்டகிரேட்டட் வீட் மேனேஜ்மெண்ட் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோட பிரின்சிபல்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா IWM places the crop in competitive advantage over the weeds by manipulating the crop habitat by utilizing some biological differences between the crops and the weeds. In integrated weed management measures should be directed to reduce the survival mechanism of weeds in the soils. Crop cultural practices should be incorporated to discourage the establishment of a perennial and parasitic weeds. Example, crop rotation. Okay, any individual element of the weed management should be eco-friendly and it should not be harmful to the environment. நம்ம பார்த்ததுதான். Weed management practices should be flexible to accommodate possible innovations and experiences of a progressive farmers. இப்போ திரும்ப நான் வீடிசைடே தான் ஸ்ப்ரே பண்ணிட்டே இருப்பேன் அப்படின்ற சுச்சுவேஷன் இல்லாமல் நம்ம இன்டகிரேட்டடாக எல்லா விதமான மேனேஜ்மெண்ட் டெக்னிக்ஸை யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறப்போ அந்த இடத்துல ஒரு இன்னோவேஷன் உருவாகும். ஆல்ரெடி ஃபார்மர்ஸ் ஃபாலோ பண்ணிட்டு இருந்த கல்ச்சரல் மெத்தட்ஸையும் நம்மளால் இதில் இன்கார்பரேட் பண்ண முடியும். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இன்டகிரேட்டட் வீட் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது. இதெல்லாமே ஒரு சிம்பிளான பாயிண்ட்ஸ் மட்டும்தான். ஃப்யூச்சரில் நம்ம இன்னும் டீட்டெயில்ஸாக பார்க்கலாம். தேங்க்யூ.